கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் முதன்முறையாக வடகொரியா சுற்றுலா பயணிகளுக்காக தங்கள் எல்லையை திறக்க முடிவு செய்துள்ளது. வெளியான தகவல்களின் அடிப்படையில் சுற்றுலா பயணிகளுக்காக சம்ஜியோன் நகரம் தயார்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மிக விரைவில் தலைநகர் பியோங்யாங் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏவுகணை சோதனை தளத்திற்கு அருகாமையில் கடற்கரை சொகுசு விடுதிகளை வடகொரியா உருவாக்கியுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அமெரிக்கா தனது குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அங்கு செல்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே சீனாவில் செயல்பட்டு வரும் இரு நிறுவனங்கள் தங்கள் சுற்றுலா பயணிகளை டிசம்பர் மாதம் முதல் வடகொரியாவுக்கு அழைத்துச் செல்ல தயார் என அறிவித்துள்ளன. இதுவரை வெளியான தகவல்கள் அடிப்படையில் சம்ஜியோன் நகரம் மட்டுமே சுற்றுலாவுக்கு என திறக்கப்பட்டுள்ளது என்றும் மிக விரைவில் தலைநகர் பியோங்யாங் உட்பட பல நகரங்களில் பார்வையாளர்களை அனுமதிப்பார்கள் என்றும் அதில் ஒரு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது.